உதகை அருகே போர்த்தியாடா பகுதியில் காலில் காயத்துடன் தேயிலை தோட்டத்தில் பதுங்கியிருந்த புலியின் ஓய்வெடுக்கும் காட்சி ட்ரோன் கேமராவில் பதிவாகிய நிலையில் தோட்ட தொழிலாளர்கள் இரண்டாவது நாளாக தேயிலை பறிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இது குறித்து கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். வணக்கம் பிரபு, விவரங்களை பதிவு செய்யலாம். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள போர்த்தியாடா கிராமத்தில் உள்ள தனியார் தேயிலை தோட்டத்தில் புலி ஒன்று காலில் காயங்களுடன் எங்கும் செல்ல முடியாமல் தேயிலை தோட்டத்தில் நடமாடி வருகிறது. இதனால் கிராம மக்களின் பாதுகாப்பு கருதி கடந்த 2 நாட்களாக அந்த புலியானது குடியிருப்பு பகுதிகளுக்குள் செல்லாமல் இருப்பதற்காக இரவு பகலாக கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் வனத்துறையினர் மாவட்ட வன அலுவலர் கௌதம் அவர்களின் உத்தரவின் பேரில் வனச்சரகர் கிருஷ்ணகுமார் தலைமையில் 2வது நாளாக வனத்துறையினர் தொடர்ந்த தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தேயிலை தோட்டத்தில் புலி இருப்பதை உறுதி செய்ய 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை வனத்துறையினருக்கு அண்மையில் வழங்கப்பட்ட AI தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் புலி தேயிலை தோட்டத்தில் இருப்பதை உறுதி செய்து வருகின்றனர். இப்போது தேயிலை தோட்டத்தின் நடுவே புலி ஓய்வெடுக்கும் காட்சிகள் வனத்துறையினரின் ட்ரோன் கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனால் வனத்துறையினர் தொடர்ந்து இந்த புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்கும். தோட்ட தொழிலாளர்களின் பாதுகாப்பு கருதி 2வது நாளாக அப்பகுதியில் தேயிலை பறிக்கவும் கால்நடைகள் மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம் எனவும் பொதுமக்கள் யாரும் அப்பகுதிக்கு செல்லக்கூடாது என வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே புலியின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் தொடர்ந்து 2வது நாளாக ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை தந்தமைக்கு நன்றி பிரபு. டீ எஸ்டேட்டில் புலி இருக்குன்னு சொன்னாங்க. நேற்று உருமுற சத்தம்லாம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்காரங்க ட்ரோனில் செக் பண்ணும்போது ஒரு புலி ஒரு குழியில் இருந்துச்சுங்க. அவங்க ட்ரோனில் பார்த்தாங்க. அதை இப்போ இன்னைக்கு 2வது நாளாக அதை தேடிட்டு இருக்காங்க. அதனால தேயிலெல்லாம் இன்னைக்கு எடுக்க வேண்டாம், யாராச்சும் கடிச்சிருமோன்னு ஒரு அச்சத்தினால இன்னைக்கு அவங்க தேடிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு 2 ஹவராக தேடிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு.